தித்தி 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 அசுரகுரு, என்னை காப்பாற்றுங்கள். நான் எங்கே செல்வேன்? எந்த சக்திகளை பிரயோகித்து நான் மகரிஷி காசிபரை அழைத்து வந்தேனோ, தேவி பார்வதி அதே சக்தியை என் மீது பிரயோகிக்கிறார்கள். ஆதிசக்தியை பலவீனப்படுத்த வழியை தேடுங்கள். என்னை காப்பாற்றுங்கள் குருதேவா. உனது இந்த சக்தியை பற்றி நான் அறியேன். முதலில் அதற்கான ஸ்தோத்திரத்தை கூறு. ஸ்தோத்திரமா? தந்தை தக்ஷன் எனக்கு இதை பிரயோகிக்க மட்டும்தான் கற்றுக் கொடுத்தார். ஸ்தோத்திரத்தை கற்பிக்கவில்லை. ஒருவேளை எதிராளி இந்த சக்தியை உங்கள் மீது பிரயோகித்தால் எவ்வாறு தப்பிப்பது என்று அவர் எனக்கு கற்பிக்கவில்லையே. ஸ்தோத்திரத்தை அறியாமல் இதற்கு எவ்வாறு தீர்வு காண்பது? வாருங்கள் குருதேவா. தித்தி 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 குருதேவா, தாங்கள் தந்திரம் மந்திரம் அனைத்தையும் நன்றாக பயின்றவர் அல்லவா? ஏதேனும் செய்யுங்கள். இல்லையேல் அந்த ஓசையின் வழியே நான் இழுத்துச் செல்லப்படுவேன். எந்த வித்தையை பற்றி எனக்கு தெரியாதோ அதற்கு எவ்வாறு நான் தீர்வு காண இயலும்? தித்தி 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 அசுரமாதா! தாயே! குருதேவா, காப்பாற்றுங்கள். அசுரகுரு, எனக்கு உதவுங்கள் குருதேவா. ஆ! குருதேவா, என்னை காப்பாற்றுங்கள். தித்தி என்னை விட்டுவிடு. விடுதலை செய். கால சக்கரத்திலிருந்து எவராலும் தப்பிக்க இயலாது. செய்த செயலுக்கான பலனை அனுபவிக்க வேண்டும் என்பது காலத்தின் நியதியாகும். சதியின் சகோதரியாக இல்லாவிட்டால் இந்த சக்தியை பிரயோகித்து தங்களை இங்கு வரவழைத்திருக்க இயலாது. ஆனால் லோக நன்மைக்காக நான் இந்த காரியத்தை செய்ய வேண்டியது அவசியம். நாராயணரை இக்கணமே விடுவியுங்கள். இல்லை, இது அநியாயம். இதுவே நியாயமாகும். இது காலச்சக்கரத்தின் சீற்றம் என்று தேவி பார்வதி உரைத்தார்கள் அல்லவா? அது இவ்வாறேதான் இருக்கும். நிகழ்ந்து கொண்டிருக்கும் யாவும் உச்சிதமே.
நாராயணரின் விடுதலை மட்டுமல்ல, இங்கனம் பிரபஞ்சத்திற்கு நன்மையும் விளைந்திடும். அதற்கு வாய்ப்பில்லை. நான் நாராயணரை விடுதலை செய்ய மாட்டேன். செய்தாக வேண்டும். ஒன்றை நாம் இருவரும் மிக நன்றாக அறிவோம். இந்த வித்தையை பயன்படுத்தினால் பயன்படுத்தியவரின் விருப்பத்தை நிறைவேற்றும் வரை கட்டப்பட்டவர் விடுவிக்க இயலாது. இதுவே இந்த வித்தையின் சக்தியாகும். ஆகையால் தாங்கள் இதிலிருந்து தப்பிக்க இயலாது. இல்லை, நாராயணரை விடுவிக்க மாட்டேன். தாங்கள் நாராயணரை விடுவித்தாக வேண்டும். இந்த வித்தையை பயன்படுத்திக் கொண்டு எவர் அழைக்கிறாரோ அவர் தனது விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள இயலும். எவ்வாறு தாங்கள் தங்கள் கணவர் காசிபரை அழைத்தீர்களோ அவ்வாறு. இதன் சக்தியை தாங்கள் அறிவீர்கள் அல்லவா? அதைத்தான் நான் தங்களிடமும் பிரயோகிக்கிறேன். ஒருவேளை தாங்கள் மறுப்பு தெரிவித்தால் இதன் விளைவை அனுபவிக்க தயாராகி விடுங்கள். நாராயணரை இக்கணமே விடுவித்து உங்கள் விடுதலைக்கு வழி தேடுங்கள். செல்லுங்கள். அசுரமாதா, தேவி பார்வதியைப் போன்று ஒரு சகோதரியை அடைந்து நான் தன்யனானேன். இப்பிரபஞ்சத்தில் என்னை விடுவிக்க எவருக்கேனும் சக்தி இருக்கிறது என்றால் அது என்னுடைய சகோதரியான பார்வதியிடம்தான் அது உள்ளது. நாராயணரை விடுவியுங்கள். இக்கணமே விடுவியுங்கள். நாராயணரை உடனே விடுவியுங்கள் அசுரமாதா. இயலாது, அது நடக்காது. அவ்வாறென்றால் என்னிடம் வேறு வழியில்லை அசுரமாதா திதி. எவ்வாறு தங்களது கணவர் காசிபர் பிரம்மாண்டத்தில் ஐக்கியமானாரோ அதைப் போலவே தாங்களும் இப்பிரம்மாண்டத்துடன் ஐக்கியமாக வேண்டும். கூறுங்கள், தயாராக இருக்கிறீர்களா? தங்கள் கணவர் மகரிஷி காசிபரை போல் தன்னை தானே இழக்க தயாராக உள்ளீர்களா? பதிலளியுங்கள். இல்லை. அவ்வாறெனில் நாராயணரை விடுதலை செய்யுங்கள் இக்கணமே.
மிக்க நன்றி தேவி பார்வதி. தங்களது சகோதரன் என்றும் தங்களுக்கு கடன் பட்டிருக்கிறான். இப்போது இங்கிருந்து செல்கிறேன். ஆனால் உங்கள் அனைவரையும் எச்சரிக்கிறேன். நன்றாக கேளுங்கள். மகாதேவா, தேவி பார்வதி, நாராயணா, இதுவரை காணாத மாபெரும் யுத்தத்தை எதிர்கொள்வீர்கள். ஏனென்றால் அசுர குரு சிவனை அல்ல, சிவத்துவத்தை அழிப்பதற்கு தீர்வு கண்டறிந்து விட்டார். அதை பற்றி தங்களுக்கு மட்டுமல்ல, இப்பிரபஞ்சத்திற்கே கூறப் போகிறார். நிச்சயம் கூறுவேன். இப்பிரபஞ்சத்திற்கு நிச்சயமாக நான் எடுத்துரைப்பேன். நான் மகாதேவரின் பக்தன், அசுரகுரு சுக்ராச்சாரியன். மகாதேவர் மீது ஆணையாக கூறுகிறேன், சிவத்துவத்திற்கான தீர்வை நான் கண்டறிந்து விட்டேன். அதை எதிர்த்து போராட சிவனாலும் இயலாது, சக்தியாலும் இயலாது. இது நாள் வரை நடக்காத ஒன்று இனி நடக்கப் போகிறது, இனி நடக்கப் போகிறது, இனி நடக்கப் போகிறது. இவ்வையகம் தயாராக இருக்கட்டும். இனி பிரளயம் ஏற்படும், பிரளயம் ஏற்படும். இனி அசுரர்களான நாங்கள் உங்களை எதிர்த்து வெற்றி பெறுவோம், இல்லையில் முற்றிலுமாக அழிவோம். இந்த அசுர மாதா திதி உங்கள் அனைவரையும் எச்சரிக்கிறேன். வாருங்கள் குருதேவா. இதற்கு முன்பும் இவ்வாறு எச்சரித்திருக்கிறார்கள். நம்முடன் சிவனும் சக்தியும் இருக்கும் வரை அசுரமாதா தித்தியும் அசுர குருவும் இப்பிரபஞ்சத்திற்கு எதிராக ஏதும் செய்ய இயலாது. இழப்பதற்கு விரோதியிடம் ஏதும் இல்லாத பொழுது அவர்களின் தாக்குதல் மிகவும் வலுப்பெற்றிருக்கும். அனைத்தையும் இழக்க நேர்ந்தாலும் நினைத்ததை அடைந்திட வேண்டுமென்று அவர்களின் முடிவு திடமானது என்று தாங்கள் அறிந்திருக்கவில்லை. அவர்கள் விழியில் நம்பிக்கையை கண்டிடவில்லை. எனவேதான் நீங்கள் கவலை கொண்டிருக்கவில்லை. எனினும் அவர்களின் எண்ணத்தை நான் அறிந்திருக்கிறேன். ஆகையால் இந்த சிவன் கவலை கொண்டிருக்கிறான். சிவன் கவலையுடன் இருக்கிறார் எனில் சக்தியும் கவலையுடன் தான் இருப்பாள். சிவசக்தி கவலையுடன் இருக்கிறார்கள் எனில் பிரபஞ்சம் பேராபத்தை எதிர்கொள்ளப் போகிறது என்ற அர்த்தம். சிவன் என்றும் இவ்வாறு கவலையுடன் இருந்து நான் கண்டதில்லை.